Namaste bachon. Good morning to all. Welcome to the class. Nice to meet you. Today we are going to see fourth lesson. Mahan Vigyanik Alfred Nobel. Alfred Nobel pati, the great scientist Alfred Nobel pati paaka porom. Part ka parichaya. First introduction of the lesson. Introduction of the lesson. अदावद इस पार्ट में प्रसिद्ध वैज्ञानिक अल्फ्रेड नोबल के जीवन और नोबल पुरस्कार के बारे में बताया गया है. இந்த லெசனில் வந்து ஆல்ஃப்ரெட் நோபல்ன்ற சயின்டிஸ்ட் பற்றியும் அவரோட லைஃப் हिस्ट्री பற்றியும் நோபல் ப்ரைஸ் பற்றியும் சொல்லியிருக்காங்க. पाठ का उद्देश्य இந்த லெசனோட एम என்னென்னா अल्फ्रेड नोबल के जीवन के प्रेरक प्रसंगों द्वारा अदावद அவரோட लाइफ हिस्ट्री அதை பற்றி படிக்கிறது மூலமா अदावद द्वारा सत्कार्य के लिए प्रेरित करना. सत्कार्य के लिए प्रेरित करना அப்படின்னா அது நல்ல விஷயங்களுக்காக நல்ல செயல்களுக்காக நம்மளை வந்து உற்சாகப்படுத்தணும். அதுதான் வந்து இந்த லெசனோட एम. ओके. विश्व में ऐसे अनेक पुरुष हुए थे. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கிரேட் மேன் நிறைய பேர் இருக்காங்க. அதில் जिन्होंने अपनी योग्यता और प्रतिभा से அவங்க தன்னோட சொந்த முயற்சியாலையும் உழைப்பாலையும் அவங்களோட சொந்த முயற்சியால் अर्जित धन परोपकार में लगाकर मानवता की सेवा की. அதாவது அவங்களோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி சம்பாதிச்ச அந்த பணத்தை அதாவது அர்ஜித் அவகாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஏண்டு லீவ் அதாவது அர்ஜித் அப்படின்னா அவங்க சொந்தமாக உழைச்சி சம்பாதிச்ச பணம். உன்கா ஜீவன் மே கமாயா ஹுவா தன் அவங்க சொந்தமாக சம்பாதிச்ச பணத்தை வந்து பரோபகாரமே லகாக்கர் நல்ல விஷயங்களுக்காக நாட்டு மக்களுக்காக அதை யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மானவதாக்கி சேவாக்கி அதாவது ஹியூமனிட்டியோட ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்காக அதை யூஸ் பண்ணிட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அந்த சர்வீஸ்க்காக அந்த பணத்தை வந்து செல்வத்தை கொடுத்துட்றாங்க. ஆல்ஃப்ரெட் நோபல் அப்படின்றவர் ஆல்ஃப்ரெட் बर्नार्ड नोबल का नाम भी ऐसे ही महापुरुषों में लिया जाता है. அதில் ஒருத்தர் தான் இந்த ஆல்ஃப்ரெட் நோபல். ஆல்ஃப்ரெட் நோபல் एक वैज्ञानिक थे. அவர் ஒரு சயின்டிஸ்டாக இருந்தார். जिन्होंने विभिन्न आविष्कारों से अर्जित संपूर्ण धन मानव के कल्याण हेतु अर्पित कर दिया. அவர் என்ன பண்ணார்னா நிறைய இன்வென்ஷன் பண்ணியிருக்காரு. நிறைய ஏகப்பட்ட இன்வென்ஷன் பண்ணி செஞ்சுருக்காரு. அந்த இன்வென்ஷன் மூலயமா அவர் ஏர்ன் பண்ண அத்தனை சம்பூர்ண தன் என்டையர் அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து அவர் என்ன பண்ணார்னா மானவக்கே கல்யாண் அப்படின்னா அதாவது மனிதர்களோட பலாய்க்கேலியே ஹித்கேலியே வெல்ஃபேருக்காக அவர் என்ன பண்ணார்னா அர்ப்பித் கர்தியா அவர் வந்து அர்ப்பணம் செஞ்சிட்டார் தன்னோட செல்வத்தை. அப்போ ஆல்ஃப்ரெட் बर्नार्ड नोबल का जन्म அவர் எப்போ அவரோட டேட் ஆஃப் பர்த் அவர் எப்போ பிறந்தார்னா 21 अक्टूबर 1833 को स्वीडन के स्टॉकहोम में हुआ था. அப்போ ஸ்வீடன் ஸ்டாக்ஹோமில் அவர் 21 अक्टूबर 1833 பிறந்திருக்காரு. இன்கே பிதா அவரோட ஃபாதர் வந்து இமானுவல் நோபல் एक आविष्कारक थे. அவரும் ஒரு சயின்டிஸ்ட். இமானுவல் நோபல் இவரோட ஃபாதர் அவரும் வந்து ஹீ இஸ் ஆல்சோ ए साइंटिस्ट. அப்போது इनके पिता इमानुअल नोबल का एक आविष्कारक थे ना और ஒரு साइंटिस्टाக இருந்தார். वे स्वीडन में नाइट्रोग्लिसरिन का उत्पादन करते थे. அப்போ அவர் என்ன அவரோட ப்ரொஃபஷன் என்னென்னா நைட்ரோக்ளிசரின் சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்குது. அது வந்து பிளாஸ்டிங்க்கு யூஸ் ஆகும். அது வந்து ஒரு விஸ்ஃபோட்டக் அதாவது எக்ஸ்ப்ளோசிவ். அந்த எக்ஸ்ப்ளோசிவை ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருந்தார். அவர் நைட்ரோக்ளிசரின் ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருந்தார். அப்போது ब्लास्टिंग ऑयल नाम के इस अदावद रसायन का उपयोग विस्फोटक के रूप में किया जाता था. அப்போது அந்த நைட்ரோக்ளிசரின் அப்படின்றது என்னென்னா அது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஆயில், அது பிளாஸ்டிங் ஆயில் அது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஆல்ஃப்ரெட் ने घर पर ही विज्ञान साहित्य रसायन भौतिकी आदि विषयों का अध्ययन किया. அதாவது ஆல்ஃப்ரெட் நோபல் என்ன பண்ணார்னா வீட்லேயே அவர் இதெல்லாம் படிச்சிருக்கார். வீட்லேயே என்னென்ன படித்தார்? சயின்ஸு, லிட்ரேச்சர், கெமிஸ்ட்ரி அண்ட் ஜியோகிராஃபி. இது எல்லா விஷயத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா
அதனோட அத்தியன் ப்ராக்டிஸ் வந்து வீட்லேயே பண்ணியிருக்காரு. 17 வருஷ की उम्र में 17 साल के बच्चा था. அதாவது 17 வயசில் அவர் என்ன பண்ணார்னா நிறைய லாங்குவேஜ் கற்றுட்டார். ரூசி, ஃப்ரெஞ்சு, ஜெர்மனி, அங்கிரேஜி இந்த பாஷா சீக் லீ थी. அதாவது எப்படி நம்ம இந்தியாவில் வந்து வெரைட்டி வேரியஸ் லாங்குவேஜஸ் நியூமரஸ் லாங்குவேஜ் இருக்கோ அதே மாதிரி யூரோப்லேயும் நிறைய லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அவர் வந்து ஸ்வீடன்காராக இருந்தாலும் யூரோப்பில் இருக்கிற மற்ற லாங்குவேஜஸ்லாம் கற்றுட்ருக்காரு. அதாவது ரூசி, ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், இங்கிலீஷ் அதெல்லாம் அவர் கற்றுட்டார். அப்போ பிதா உனே இன்ஜினியர் பனானா சாहते थे. ஃபாதர் வந்து அவர் வந்து இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. इसके लिए केमिकल इंजीनियरिंग करने के लिए उन्हें पेरिस भेजा गया. அப்போ பையனை வந்து இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கெமிக்கல் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாரிஸ்க்கு அனுப்புகிறாரு. ஸோ அங்கே வந்து அவர் என்ன பண்ணுறாருனா பாரிஸில் நைட்ரோகிளிசரின் அதை கண்டுபிடிச்ச அனுவேஷக் அதாவது இன்வென்டர் ஆவிஷ்காரக் அப்படின்றாங்க. அந்த நைட்ரோகிளிசரினை கண்டுபிடிச்ச இன்வென்டர்கிட்டேயே போயிட்டு அது ரசாயன் சாஸ்திரி அவர் வந்து அவர்கிட்ட வந்து இவர் அஸ்கானியோ சோப்ரேரோ அவரோட நேம் அவர்கிட்ட வந்து இவர் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணுறாரு. இன்கி முலாகாத் ஹுயி அவரை சந்திக்கிறார். அவரை சந்திச்சுட்டு பாரிஸில் அதுக்கப்புறம் 1852 அதாவது ஹிந்தியில் இதை சொல்லணும்னா 1852 में अल्फ्रेड इंजीनियरिंग की पढ़ाई पूरी करके 1852 இவர் வந்து இன்ஜினியரிங் படாய் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுறாரு, முடிச்சிடறாரு, கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. பூரி கர்க்கே செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இப்போ அங்கே திரும்புகிறார். லவுட்டே அப்படின்னா ரிட்டர்ன் டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்ற இடத்துக்கு திரும்புகிறாரு. अब पिता पुत्र दोनों ने इस दिशा में नए शोध करने की आरंभ किया. அப்போது அவங்க ரெண்டு பேருமே கெமிசிஸ்ட். அப்போ ரெண்டு பேருமே கெமிஸ்டாக இருக்கிறதால ரெண்டு பேருமே இந்த ரிசர்ச்சில் இந்த ஒரு திஷாவில் இந்த ஒரு டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னென்னா அதாவது உன்கா ஷோத் அதாவது அவங்களோட ஷோத்னா அவங்களோட ரிசர்ச் என்ன ரிசர்ச்னா நைட்ரோகிளிசரின்கே சுரக்ஷித் பரிவஹன் பர் கேந்திரித்தா. அதாவது நைட்ரோகிளிசரின்ற ஒரு லிக்விட் அது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் லிக்விட் பிளாஸ்டிக் ஆயில்னு சொன்னேன். அதை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக கொண்டு போகணும், இல்லைன்னா எக்ஸ்ப்ளோஷன் ஆகிடும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து சுரக்ஷித் தரிக்கே பரிவஹன் கர்னா எப்படி நம்ம வந்து சேஃப்லி அதை வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் பண்ணுறது அப்படின்ற ஆராய்ச்சி தான் இவங்க ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க. அதாவது லானா லேஜானா அதாவது அது டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அதை பற்றி ஆராய்ச்சியில் அவங்க இன்வால்வ் ஆகிருக்காங்க. एक दिन अचानक उन्होंने देखा कि विशेष कार्बनिक पैकिंग में नाइट्रोग्लिसरीन अवशोषित होकर शुष्क पदार्थ में बदल जाता है. அதாவது ஒரு முறை என்ன இவங்க பார்த்துருக்காங்கன்னா ஒரு சடன்லி ஒரு ஆக்சிடென்டலி என்ன இருக்குன்னா இந்த நைட்ரோகிளிசரின் அந்த கெமிக்கல் ஒரு ஸ்பெஷல் கார்பானிக் பேக்கிங் இருந்திருக்கு. அந்த பேக்கிங் மேலே இது ஊற்றிக்கிச்சு. அப்போது இது நைட்ரோகிளிசரின் என்ன ஆச்சுன்னா அது வந்து அந்த பேக்கிங் வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த லிக்விட் ஃபார்மில் இருந்து அதாவது அது வந்து ஒரு சுஷ்க் பதார்த்தம்னா என்ன சொல்லணும்னா ஒரு ட்ரை ஃபார்மில் ஒரு சாலிட் ஃபார்மில் அது மாறிடுச்சு. ஸோ இவங்க அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆக்சிடென்டலாக நடந்த இந்த விஷயத்தை தான் இஸ்ஸே பிளாஸ்டிங் ஆயில்கே சார் சமால்னா ஆசான் ஓகே. அப்போது அந்த பிளாஸ்டிங் ஆயில் லிக்விட் ஃபார்மில் இருக்கும்பொழுது அதை நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது கஷ்டமாக இருந்தது. பட் இப்போ அது ட்ரை ஆனதால் அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சாத்தி இஸ் நை கோச் சேவே பவிஷ்யமே இந்த ஒரு புது கண்டுபிடிப்பை வச்சு தான் அவங்க எதிர்காலத்தில் வந்து டைனமைட் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாங்க. நிர்மாண்மே சஃபல் ஹுயே. அப்போ டைனமைட் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணமே இந்த நைட்ரோகிளிசரின் வந்து ஒரு கெமிக்கல் பேக்கிங் மேலே விழுந்து அந்த லிக்விட் ஃபார்ம்லேருந்து அது ஆட்டோமேட்டிக் கன்வெர்ட் ஆகிடுச்சு சாலிட் ஃபார்முக்கு, ட்ரை ஃபார்முக்கு. அது கன்வெர்ட் ஆன உடனே அப்போது அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஈஸியாகிடுச்சு. இது என்ன எதுக்கு யூஸ் ஆச்சுன்னா பவிஷ்யமே ஃப்யூச்சரில் வந்து டைனமைட்க்கு நிர்மாண்மே சஃபல் ஹுயே. அப்போது டைனமைட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இன்சிடெண்ட் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தப்ஸே உன்னே அதாவது நோபல் வந்து அந்த டைமில் இருந்தால் அவரை வந்து டைனமைட் விஸ்ஃபோட்டக் ஜனக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டைனமைட் விஸ்ஃபோட்டக் ஆஃப் ஜனக் அப்படின்னா ஃபாதர் ஆஃப்
டைனமைட் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் கால் பண்ண ஆரம்பித்தாங்க எல்லோரும். அடுத்தது 1864 में एक दुखद घटना घटी. அதாவது 1854 வந்து ஒரு ட்ராஜிக் நடந்தது, ஒரு ட்ராஜிக்கல் இன்சிடெண்ட் நடந்துச்சு. அது என்னென்னா, कारखाने में भयंकर विस्फोट होने से कई मजदूरों और नोबल के छोटे भाई एमिल की मृत्यु हो गई. அப்போ வந்து ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு பெரிய பயங்கர் விஸ்ஃபோட், ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது. அதில் நிறைய மஸ்தூர்னா நிறைய அங்கே லேபர் இருந்தவங்க, அதுக்கப்புறம் நோபலோட சோட்டே பாய், சின்ன அவரோட பிரதர், யங்கர் பிரதர் ஏமில்னு ஒருத்தர், அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. அந்த மிருத்யு ஹோகைன்னா அவங்கெல்லாம் அந்த இன்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அப்போ கார்கானேக்கு இமாரத் பூரி தரக் துவஸ்த் ஹோகை. அப்போது அந்த இமாரத் இருக்குல்ல, அந்த பில்டிங், அப்போது அந்த ஃபேக்ட்ரி பில்டிங் வந்து டோட்டலி டெமாலிஷ் ஆயிடுச்சு. அப்போது திரும்ப வந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்கு பெர்மிஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அப்போ கார்கானேக்கு அந்த கார்கானா இருக்குல்ல, அதில் கார்கானாக்கு புனர்ஸ்தாபனா, அதாவது புனர்ஸ்தாபனா ஃபிர்ஸே ஸ்தாபித் கர்னேக்கா, அதாவது ரெஸ்டோரேஷன் அப்படின்றாங்க. ரெஸ்டோர் பண்ணுறோம்ல நம்ம மொபைல்லாம், அப்போ அந்த ரெஸ்டோர் திரும்ப வந்து அதை புனர்ஸ்தாபித் பண்ணணும்னா, திரும்ப அந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும்னா அனுமதி ந மில்னேஸே, அப்போ வந்து நமக்கு வந்து அப்ரூவல் உடனே கிடைக்காது. ஹார் மான்னேக்கி அபேக்ஷா, ஆனால் அது எல்லோரும் தோல்வியால் தோன்றுவாங்க. பட் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, உன்னோனே மேலோரேன் அப்படின்ற சரோவர் லேக் பக்கத்தில் பாந்த்கா நிர்மான் கர்க்கே ஒரு டேமை கட்டிடுறாரு. உற்பத்தன் ஜாரி ரக்கா. உற்பத்தன்னா இந்த ப்ரொடக்ஷனை வந்து இந்த நைட்ரோக்ளிசரின் அந்த பிளாஸ்டிங் ஆயில் ப்ரொடக்ஷனை வந்து அவர் என்ன பண்ணார், கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கார். கண்டினியூவாக சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஃபேக்ட்ரியை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போது 1866 அவர் வந்து அவரோட உமர் வந்து அவரோட ஏஜ் வந்து 33 வருஷக்கு உமர்மே ஆல்ஃபர்ட் என்ன பண்ணுறாருனா, நைட்ரோக்ளிசரின் சே பரி ஹுய் ஏக் பரக்னலி அப்படின்னா ஒரு டெஸ்ட் டியூப், அந்த டெஸ்ட் டியூப்பை வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அந்த டெஸ்ட் டியூப்பில் இருந்த நைட்ரோக்ளிசரின் என்ன ஆகுதுன்னா, உலட் பலட் ரஹேத்தே, அதை வந்து டெஸ்ட் டியூப்பில் போட்டுட்டு அதை இப்படி அப்படின்னு மேலே கீழேன்னு அப்படியே ஆடிட்டுருக்காரு. அப்படி ஆடிட்டு இருக்கும்போது அச்சானக் கியா ஹோ கயா தா, तो பரக்னலி அந்த டெஸ்ட் டியூப் வந்து அச்சானக் நீச்சே ஜாகிரி, அது சடனாக கீழே விழுந்துருச்சு. அப்போ கீழே விழுந்தபொழுது அதில் வந்து சயோக் வம்ஷ் ஒரு ஆக்சிடென்டலாக பை சான்ஸாக ஏக் விஞ்ஞானிக் யந்திர, அதாவது அந்த டெஸ்ட் டியூப்பை வந்து அந்த தவறி கீழே விழுந்தப்போ ஒரு பை சான்ஸ் என்ன ஆச்சுன்னா, லக்கடிக்கே புராதே சே பரே டிப்பே மே கிரித்தி, அது வந்து ஒரு டஸ்ட் இருக்குல்ல, மரத்தூள் இருக்கிற ஒரு டஸ்ட்டு இருக்கிற ஒரு டப்பு, ஒரு பெரிய ஒரு ட்ரம் மாதிரி இருக்கும். அந்த ட்ரம்மில் போயிட்டு இது விழுந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மரக்கூழ், அதாவது அந்த டஸ்ட் இருக்குது, மரத்தூள் இருக்குல்ல, அந்த தூள் இருக்கிற டஸ்ட் இருக்கிற ஒரு பாத்திரத்தில் போய்ட்டு இந்த டெஸ்ட் டியூப் விழுந்துருச்சு. அப்போது லக்கடிக்கே புராதேனே நைட்ரோக்ளிசரின் சோக் லியா தா. அப்போது அந்த வுட்டு, அந்த சாட் டஸ்ட் என்ன பண்ணுச்சுன்னா, இது அப்படியே உறிஞ்சிக்கிச்சு. அதாவது என்ன சொல்கிறது, ஃபில்டர் ஆகிட்டு இது வந்து அப்படியே சோக்குலியானா உறிஞ்சிக்கிறது. அப்போ உறிஞ்சிட்ட பிறகு எதி எக் நீச்சே கிருத்தா, சப்போஸ் வந்து அது அந்த மரத்து டஸ்ட்டில் விழாமல், அந்த டஸ்ட்டில் விழாமல் கீழே விழுந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், ஃபயர் ஆக்சிடெண்ட். ஆனால் ஒரு ஆக்சிடெண்ட்டெலாம் அது அந்த இடத்துல விழுந்த உடனே ஆல்ஃபர்ட் நோபல் அவர் இன்க்ளூடிங் அவரோட நிறைய மஜ்தூர் அங்கே இருந்தவங்க, அதுக்கப்புறம் அந்த பிரயோக்ஷாலா, அந்த ஃபேக்ட்ரி, எக்ஸ்பெரிமெண்டல் அந்த ரூமு எல்லாமே வந்து எல்லாமே வந்து நஷ்டமாயிட்ருக்கோம். प्रयोगशाला में कार्यरत सभी लोग जो है मर जाते हैं. எல்லாரும் டோட்டலி அன்றைக்கி வந்து எல்லோரும் இறந்துட்டுருப்பாங்க அந்த இன்சிடெண்ட்டில். பட்டு அந்த ஒரு பெரிய இன்சிடெண்ட் வந்து அவங்க அன்றைக்கி தப்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து लकड़ी की बुरादे में मिली नाइट्रोग्लिसरीन की जांच करने पर पाया कि उसमें उतना विस्फोटक नहीं है. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த லக்கடிக்கு புராதான்னு சொல்கிறோம்ல, டஸ்ட்டு, அதில் விழுந்த அந்த நைட்ரோக்ளிசரினை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது, ஜான்ச் கர்னேஸே டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது பாயா
என்ன கிடச்சிதுன்னா உஸ்மே ஊற்றுனா விஸ்ஃபோட்டக் நெய், அதில் வந்து அந்தளவுக்கு ஒரு தீவிரமான வந்து அதிகமான ஒரு நைட்ரோஜனும் இல்லாமல் இருந்தது. லிக்விட் ஃபார்மில் இருந்த அளவுக்கான நைட்ரஜன் அதில் இல்லை. அதே சமயத்தில் விஸ்ஃபோட்டக்கும் ரொம்ப காஃபி கம் இருந்தது, அதாவது ரொம்ப குறைவாக இருந்தது. விஸ்ஃபோட்டக் அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை வெடிக்கிற தன்மை. அப்போது ஜித்னா தரல் ரூப் மேத்தா, அப்போ லிக்விட் ஃபார்மை விட அது வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருந்தது ஹேண்டில் பண்ணுறதுல. பட்டு இது வந்து சோக் ஜானேஸு அதை உறிஞ்சிட்ட பிறகு அதை வந்து கம்மியாயிடுச்சு. அதனோட வந்து அந்த ட்ரை ஃபார்மில் வந்து அதனோட விஸ்ஃபோட்டக் வந்து அந்த வெடிக்கிற தன்மை வந்து குறைவாக இருந்தது, ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருந்தது. இது மாதிரி தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உன்னோடனே நைட்ரோக்ளிசரின் கோ சிலிக்கா கே சாத் மிலாக்கர், சிலிக்கா அப்படின்றது ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி கெமிக்கல். அது அந்த சிலிக்காவோட ஜாயின் பண்ணி एक पेस्ट तैयार किया, அதை வந்து ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிடுறாரு. ஜிஸ்மே மன் சாஹே ஆக்கார் கி சடோ மே பதல் ஜாத்தா है. அதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண உடனே அது பேஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதால கேன் பி சேஞ்ச்டு இன்டு ராட் ஆஃப் டிசைடு ஷேப்ஸ். அதை வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு ராடு மாதிரி ஃபார்ம்லேயும் வேறு மாதிரி எதுவும் ஷேப்லேயும் எந்த ஒரு ஷேப்லேயும் அதை பண்ணிக்க முடிஞ்சது. லிக்விட் ஃபார்மில் இருக்கும்போது டேஞ்சரஸாக இருந்தது. இப்போ வந்து அதை ராட் ஃபார்முக்கு மாற்றின உடனே அது ரொம்ப ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸியாக இருந்தது. ओके, அப்போது मिलाकर पेस्ट तैयार किया जिन्होंने जिसे मन चाहे ஆக்கார், அதாவது மனசுக்கு பிடிச்சமான ஒரு ஷேப் கொடுத்து சடோமே பதலா ஜா சக்கே, அதாவது ஒரு ராடு ஃபார்மில் அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறாரு. இன் சடோம், அதாவது அந்த ராடுங்களை யூஸ் பண்ணிவிட்டு உபயோக் से विस्फोटक करने के लिए आसान था. அதை யூஸ் பண்ணி அந்த ராடுங்களை யூஸ் பண்ணி தான் அவர் வந்து என்ன பண்ணார், எக்ஸ்ப்ளோஷன் செய்கிறது அவருக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது. அப்போது அல்ஃபர்ட்னே டெட்டோனேட்டர் கா ஆவிஷ்கார் பி கியா. இதுக்கப்புறம் தான் வந்து டெட்டோனேட்டர் அவர் கண்டுபிடிக்கிறார். அதாவது டெட்டோனேட்டர், டைனமைட் அப்படின்றதுலாம் வந்து இதுக்கப்புறம் தான். அதாவது அந்த கிளிசரினை வந்து அவங்க அதிலிருந்து ராட் ஃபார்மில் வந்து அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ரெடி பண்ண பிறகு தான் அவர் வந்து அதிலிருந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி டெட்டோனேட்டர் அப்படின்றது கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் டைனமைட். அப்போ ஆவிஷ்கார் பி கியா தா உன்னோனே अपने டைனமைட் ஆவிஷ்கார் கே விவசாயிக்கு இஸ்தமால்கா விசார் பனாயா. அதை வந்து ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணலாம். அப்போ ப்ரொஃபஷ்னலாக வந்து அதுக்குன்னு தனியாக ஃபேக்ட்ரி கொண்டு பண்ணி டைனமைட்டை வந்து அவர் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நிறைய யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடி ஆகிடுறாரு. அப்போ 1867 அவர் என்ன பண்ணுறாருனா, உன்னோடனே டைனமைட் கா பிரிட்டிஷ் பேட்டன்ட் தத்தா 1868 में அமெரிக்கி பேட்டன்ட். அப்போ 1867 வந்து பிரிட்டிஷ்கிட்டேருந்து பேட்டன்ட் வாங்கிக்கிறாரு டைனமைட்டுக்கு. அதுக்கப்புறம் அமெரிக்கா கிட்டேருந்து 68 வந்து பேட்டன்ட் வாங்கிக்கிறாரு. பேட்டன்ட் வாங்கிட்டு உலகம் முழுக்க நிறைய இடத்துல இந்த ஃபேக்ட்ரிஸ், டைனமைட் ரெடி பண்ணுற ஃபேக்ட்ரிஸை ஓப்பன் பண்ணுறாரு. 1889 में उन्होंने बैलस्टाइल नामक धुआं रहित विस्फोटक बनाया. அதாவது பேலஸ்டைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஸ்ஃபோட்டக், ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அது வந்து ஸ்மோக்லெஸ், துவா ரஹித் அப்படின்னா அதில் வந்து புகை இருக்காது. அது அந்த பேலஸ்டிக் அப்படின்றது வந்து ஒரு மிசைல், அது வந்து ஒரு ஏவுகணை, அதை அவர் கண்டுபிடிக்கிறார். பேலஸ்டிக் மிசைல் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா, அந்த அதே தான் அது பேலஸ்டைட் நாமக் துவா ரஹித் விஸ்ஃபோட்டக் பனாயா. அப்போது 1889 வந்து அவர் என்ன பண்ணார்னா அது வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. உன்னோடனே 335 பேட்டன்ட்டோமே அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 335, அதாவது 335 பேட்டன்ட். அந்த 335 விதமான கண்டுபிடிப்புகளுக்கு அவர் வந்து பேட்டன்ட் வாங்கியிருக்காரு. அதில் என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் ரப்பர், அதாவது கிருத்திஷ்ம ரப்பர் அண்ட் ஆர்டிஃபிஷியல் லெதர், சமடே தத்தா ரேஷம், சில்க், எல்லாமே ஆர்டிஃபிஷியல் சில்க்கு, ஆர்டிஃபிஷியல் லெதர், ஆர்டிஃபிஷியல் ரப்பர், இதெல்லாம் வந்து அவர் தான் கண்டுபிடிச்சார். இந்த மாதிரி 335 நியூ இன்வென்ஷனுக்கு வந்து அவர் பேட்டன்ட் வாங்கி வச்சுருக்காரு. அதாவது கிருத்ரிம் ரேஷம் கா பி பேட்டன்ட் பி ஹாசில் கியா, இதெல்லாம் அவர் வாங்கி வச்சுருக்காரு. உன்னோடனே விஸ்ஃபோட்டकों का விஷால் கார்கானா பி பனாயா. அவர் ஒரு பெரிய அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ரெடி பண்ணுற ஃபேக்ட்ரியும் நிறைய உலகம் முழுக்க
வச்சுட்டாரு. அப்போது உன்கே द्वारा तैयार किए गए विस्फोटकों से அவர் ஆக்சுவலாக இந்த எந்த பர்பஸில் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ரெடி பண்ணுற ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணார்னா, அது வந்து அந்த ஃபேக்ட்ரிஸ் மூலயமா அவர் நிறைய எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரொடியூஸ் பண்ணி ரயில்வே லைன் ஆக்சுவலாக உலகம் முழுக்க அவர் என்ன நினச்சாருன்னா ரயில்வே லைனு அப்போ வந்து ரயில்வே லைன் ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ உலகம் முழுக்க அந்த பெரிய மலைகள் பாறைகள்லாம் குடஞ்சி வெடிக்க வச்சு அந்த இடத்துல ரயில்வே லைனு, அதுக்கப்புறம் பஹாடோं को तोड़कर அந்த இடத்துல வந்து ராஸ்தா பெரிய டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக பெரிய பெரிய மலைகளெல்லாம் வந்து குடஞ்சி பிளாஸ்டிங் பண்ணி அந்த இடத்தெல்லாம் வந்து வழி, அதாவது போக்குவரத்துக்கான வழிகளை வந்து அவர் ரெடி பண்ணார். இந்த பிளாஸ்டிங்கை அதுக்கு தான் அவர் யூஸ் பண்ணார். அதே மாதிரி पहाड़ों को तोड़कर उन्होंने रास्ते बनाया, இதே மாதிரி அதுக்காக தான் அவர் யூஸ் பண்ணார். इन सबसे उनके पास काफ़ी धन एकत्रित हो गया. இது மூலயமா இந்த மாதிரி செஞ்சதால் அவர்கிட்ட ஒரு எனார்மஸ் அமௌண்ட்டு, அதாவது அமேசிங் கிரேட் வெல்த் அவர்கிட்ட வந்துருச்சு. நிறைய பணம் அவர் சம்பாரிச்சிட்டார். இந்த ரயில்வே ட்ராக்கு, அதுக்கப்புறம் நிறைய ரோடு போடுறது, இதெல்லாம் செஞ்சு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய வந்து பணம் சம்பாரிச்சிட்டாரு. அதே சமயத்தில் ட்ரில் த மைன்ஸ், நிறைய மைன்ஸ்லாம் ட்ரில் பண்ணணுன்னா அதுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் தேவை. அப்போ தான் வந்து ட்ரில்லே பண்ண முடியுமா. அப்போ நிறைய மைன்ஸ்லாம் பண்ணி கொடுத்ததால அவர் நிறைய வந்து ஒரு அமேசிங் கிரேட் வெல்த் அவர் வந்து அதில் சம்பாரிச்சார். காஃபி தன் ஏக்கத்ரித் கியா ஹோகயா அப்படின்னா நிறைய பணம் சம்பாரிச்சார்னு அர்த்தம். அப்போது ஆல்ஃபர்ட் सोचते அவர் என்ன யோசிக்கிறாருன்னா कि जब दुनिया के सारे देश शक्तिशाली हो जाएंगे, எல்லார்கிட்டையும் பவர் வந்துருச்சு, எல்லார்கிட்டையும் நிறைய வெல்த் வந்துருச்சு, பணக்காரங்களாயிட்டாங்கன்னா सारे देश शक्तिशाली हो जाएंगे, எல்லாருமே நிறைய பவர்ஃபுல் ஆகிட்டாங்கன்னா तो अपने आप शांति कायम हो जाएंगी, எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, எல்லாரும் வந்து என்ன சொல்கிறது ஃபுல்ஃபில்லாக இருந்தாங்கன்னா யாரும் அமைதியாக இருப்பாங்க, எல்லாரும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் நினச்சார். கிந்து ஐசா ந ஹோ சக்கா, ஆனால் அந்த மாதிரி நடக்கலை, அவர் நினச்ச மாதிரி நடக்கலை. என்னாச்சுன்னா ஆல்ஃபர்ட் நோபல் கா ஏக் குஷால் ஆவிஷ்காரக் ஹோனே கே சாத் சாத், அவர் வந்து ஒரு நல்ல ஆவிஷ்காரக், ஒரு ஃபேமஸான ஒரு விஞ்ஞானி, ஒரு சயின்டிஸ்ட்டு, ஆவிஷ்காரக், இன்வென்டர். அது இல்லாமல் அவர்கிட்ட நிறைய குவாலிட்டிஸ் இருந்தது. அவர் வந்து ஒரு சஃபல் உத்தியோகபதி, ஒரு நல்ல ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்திருக்காரு. தத்தா மானவ் சாந்திக்கு சமர்த்தக்தே, மானவ் சாந்தி அப்படின்னா அதாவது சாந்த சுபாவி, அவர் ரொம்ப பீஸ் லவர், அவர் அமைதி இருக்கணும் உலகம் முழுக்க அப்படின்னு நினச்சார். அப்போ அதாவது சாந்திக்கா சமர்த்தன் கர்னேவாலா, அவர் அமைதியோட சப்போர்ட்டர். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. இன்னொன்னே கர்மச்சாரிக்கு கல்யாண் ஹேத்து, அவர் தான் ஃபஸ்ட்டாக கர்மச்சாரின்னா லேபர், அவரோட ஒர்க்கர்ஸ்க்காக, அவர் ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணவங்களுக்காக தான் முதல்ல அவர் வந்து பென்ஷன், பீமா, லைஃப் இன்சூரன்ஸு, சுவாஸ்த சுவிதாய், அதாவது மெடிக்கல் பாலிசி, அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாரு. உப்லப்து கர்வாயி தி, அவர் தான் ஃபஸ்ட்டு இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார் லேபரோட வெல்ஃபேருக்காக. வே சப்கோ சமான் பாவ்ஸே தேக்தே தே, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறாரு, எல்லாரும் ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நினச்சாரு. வே கவி ஹிருதய பி தே, அவருக்குள்ள ஒரு கவிஞரும் இருந்தார், அவரோட இலகிய மனசு அவருக்கு, அவர் கவிஞராகவும் இருந்தார். உடனே புஸ்தகம் கா பஹுத் ஷோக் தா, நிறைய புக்ஸ் படிக்கிறதுல அவருக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங் இருந்தது. ஸோ உன்னொன்னே நிஜி புஸ்தகாலய், அவருக்கு தன்னோட ஓன் ஒரு லைப்ரரி வச்சுருந்தார். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விபின்ன दार्शनिकों और इतिहासकारों और विज्ञानिकों और साहित्यकारों की पुस्तकों का भंडार था. ஆக்சுவலாக அவரோட புக்ஸ், அவரோட லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி புக்ஸ்னால் எல்லா வெரைட்டி ஆஃப் புக்ஸும் இருக்கும். அதாவது பெரிய பெரிய ஃபிலாசபர்ஸ் எழுதுனது, பெரிய பெரிய ஹிஸ்டோரியன்ஸ் எழுதுனது, ரொம்ப சயின்டிஸ்ட்லாம் எழுதுனது, நிறைய லிட்ரேச்சர் பற்றிய நிறைய ஒரு தன்னோட ப்ரைவேட்டாக ஒரு லைப்ரரியே அவர் வச்சுருந்தார். अपने अंतिम दिनों में अल्फ्रेड को यह जानकर बहुत दुख हुआ था. ஆனால் கடைசி காலத்தில் அல்ஃப்ரெட் நோபலுக்கு வந்து இது நல்லா தெரிஞ்சிச்சு, அதாவது இந்த விஷயம் அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. कि वो डायनामाइट का प्रयोग कल्याणकारी कार्यों की अपेक्षा विनाश के लिए किया जा रहा है. அதாவது அவர் கண்டுபிடிச்ச அந்த டைனமைட் வந்து வெல்ஃபேருக்காக யூஸ் ஆகலை. அவர் எதுக்கு கண்டுபிடிச்சாருன்னா அதாவது ரயில்வே ட்ராக்கு, ரோடு போட, அதுக்கப்புறம் மைன்ஸ் எல்லாம் தோன்றதுக்காக கண்டுபிடிச்சார். பட் அது இல்லாமல்
இந்த எக்ஸ்ப்ளோசிவை வந்து இவங்க தவறாக வந்து மேன்கைண்ட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பலா கர்னேவாலா, அதாவது எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினச்சி தான் அவர் வெல்ஃபேருக்காக டைனமைட் கண்டுபிடிச்சார். பட்டு அது வந்து தவறான வழியில் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து அவரோட கடைசி காலத்தில் அவர் புரிஞ்சிட்டாரு. ஆக்சுவலாக 10th December 1896 10th December 1896 வந்து இட்டாலியில் साइनरोमो அப்படின்ற ஒரு सिटीயில் विस्फोटकों के परीक्षण के दौरान उनकी मृत्यु हो गई. एक्चुअलाக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஒரு விஸ்ஃபோட்டக்னா எக்ஸ்ப்ளோஷன் का ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துட்டு இருக்கும்பொழுது அந்த பரீட்சன் கேந்திரம் இருக்கு இல்லையா, அதாவது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பிளேஸ், அந்த இடத்துலையே வந்து அந்த டைம்லேயே வந்து உஸ்கே தோரான், அந்த நேரத்துலேயே அவரோட அங்கே வந்து இறந்துட்டார் அவர். அதாவது உன்கி மிருத்தி ஹோகை, அந்த இடத்துலையே அந்த ஸ்தலத்துலேயே அவர் இறந்துட்டார். அப்போ அல்ஃபர்ட் சார்ஜேத்து கி உன்கி $92 lakh கி சம்பத்தி, அவர் எவ்வளோ சம்பாரித்து வச்சுருந்தார்னா, அவரோட அல்ஃபோட ஃபார்ச்சூன், அவரோட சொத்து மதிப்பு என்னென்னா $92 lakhs. அப்போ $92 lakhs சம்பத்தி இருக்குல்ல, அந்த ஃபார்ச்சூனை வந்து அவர் நல்ல விஷயத்துக்காக யாரெல்லாம் வந்து அவுட்ஸ்டாண்டிங் சர்வீஸ் பண்ணுறாங்களோ எல்லா ஃபீல்ட்லேயும் அவங்களுக்கு தான் இது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பணத்தை வந்து ஸ்வீடன் கவர்மெண்ட்டுக்கு அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு. அப்போ $92 lakh கி சம்பத்தி சாகித்ய और विज्ञान, அதாவது லிட்ரேச்சர்லேயும் சயின்ஸ்லேயும் क्षेत्रமே உல்லேக்னிய காரியம், அதாவது உல்லேக்னிய காரியம் அப்படின்னா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து யார் செய்கிறாங்களோ கர்னேவாலுங்கோ, அதாவது புரஸ்கிருத் கர்னேக்கு லியே இஸ்தமால் கி ஜாயே, அவங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு நோபல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. அந்த ஃபண்டை வந்து அந்த ஃபண்டில் இருக்கிற அமௌண்ட்டு இந்த நோபல் ப்ரைஸ்க்காக எவ்ரி 10th December வந்து, ஏன்னா அவர் 10th December தான் இறந்தார், 1896 இட்டாலியில் இறந்தார் சொன்னோம் இல்லையா. ஸோ எவ்ரி 10th December வந்து நோபல் ப்ரைஸ் வந்து அந்த ஃபவுண்டேஷன், அதாவது அந்த ஃபவுண்டேஷன் அவர் ஆரம்பித்த ஃபவுண்டேஷன் பேர் வந்து நோபல் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட். அதை யார் நடத்துறதுன்னா கவர்மெண்ட் ஆஃப் ஸ்வீடன் நடத்துது. அவங்க வந்து ஹையஸ்ட் பீஸ் ப்ரைஸ், அதாவது நோபல் பீஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மெடிசன், எக்கனாமிக்ஸு, பீஸு, லிட்ரேச்சர், இதெல்லாம் யாரெல்லாம் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ப்ரைஸ் கிடைக்கும். ஓகே, அப்போ வந்து நோபல் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் में संरक्षित इस धनराशि से प्रति वर्ष, அதாவது ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி இயர் 10th December வந்து அந்த ஃபண்டில் அந்த நோபல் ப்ரைஸ் நோபல் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்லேருந்து கிடைக்கிற அமௌண்ட்டு கொடுக்குற அமௌண்ட் வந்து விசேஷ்கா, அதாவது விஸ்வமே இந்த உலகத்தில் வந்து சர்வோச்ச சாந்தி புரஸ்கார், அதாவது இருக்கிறதுலே வந்து நோபல் ப்ரைஸ் தான், பீஸ் ப்ரைஸ் தான் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரைஸு. அது வந்து எந்த சப்ஜெக்ட்னா, அதாவது பௌத்திக், फिजिक्स, रसायन, केमिस्ट्री, चिकित्सा, मेडिसिन, साहित्य, लिटरेचर एंड अर्थशास्त्र, फिलॉसफी एंड शांति, पीस के लिए स्वीडन सरकार द्वारा प्रदान किया जाता है. ஒவ்வொரு வருஷமும் ஸ்வீடன் தான் கொடுத்துட்ருக்கு. ஏன்னா அவர் ஸ்வீடன் கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் அந்த ட்ரஸ்ட்டை கொடுத்துட்டு போயிட்டார். जिसे नोबल शांति पुरस्कार के नाम से जाना जाता है. அந்த ப்ரைஸை தான் நம்ம வந்து நோபல் புரஸ்கார், शांति पुरस्कार அப்படின்னு சொல்கிறோம். அப்போது संपूर्ण जगत में उन्हें इस महान योगदान के लिए சதா யாத் கர்த்தா ரேகா. இப்போது ஆக்சுவலாக இப்போது உலகத்துக்கே அவர் அந்த மாதிரி செஞ்சுட்டு போனதால் நாட் ஒன்லி அந்த ஸ்வீடன், த ஹோல் வேர்ல்டு, அதாவது இந்த உலகம் முழுக்கமே வில் ஃபார் எவர் ரிமெம்பர், எப்போயுமே அவங்க நம்ம வந்து ஆல்ஃபர்ட் நோபலை நினைக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. ஃபார் இஸ் கிரேட் கான்ட்ரிபியூஷன், அதாவது தன்னோட சொத்தை வந்து உலகத்துக்கே கொடுத்ததால் அவரை வந்து நம்ம எப்பயுமே நம்ம நினைக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. அவர் தான் டைனமைட்டை கண்டுபிடிச்ச நோபல் विज्ञानी अल्फ्रेड नोबल. थैंक यू.